வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். இந்தியா வாழ்க, தமிழ்நாடு ஓங்குக, தமிழ் வெல்க. எல்லா தேர்தலும் முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். I have nothing to say. I have said it with this. Thank you. ஜனநாயகம் பெருங்கடமையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக குறை சொல்வது என்பது ஒரு தேசிய குணமாக மாறிவிட்டது. மாறாக பாராட்டுவோம். கட்டுப்பாடு காத்த காவல்துறைக்கு பாராட்டுக்கள். கடைசி மலை கிராமம் வரைக்கும் வாக்கு எந்திரங்களை கொண்டு சென்ற தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டுக்கள். ஜனநாயக பெருங்கடமையை ஆற்றுவதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் வாக்காளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் நான் கூர்ந்து கவனித்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வம் படித்த பெருமக்களோடு இருக்கிறதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வத்தைப் போலவே படித்த பெருமக்களும் தீவிர ஆர்வம் காட்டி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அத்தனை பேரும் முனைந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். முடியாட்சி, இராணுவ ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி என்ற ஆட்சி வடிவ வரிசைகளில் குறைந்த தீமை உடையது ஜனநாயகம் மட்டும்தான். அதனால்தான் அந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பது இந்தியர்களின் கடமை என்று நாம் கருதுகிறோம், நம்புகிறோம். ஜனநாயகத்தை காப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நாட்டில் நடைபெற வேண்டுமோ அதற்கெல்லாம் அடித்தளம் இந்த தேர்தல் முறை. எனவே இந்திய பெருமக்கள், வாக்காளர் பெருமக்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். இந்த கருப்பு மை என்பது வேறொன்றுமல்ல, நீங்கள் பெறுகிற உரிமையின், செலுத்துகிற அதிகாரத்தின் அச்சாரம். இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்தியாவை காப்பாற்றிட, ஜனநாயகத்தை காப்பாற்றிட, மத சார்பின்மையான ஒரு அரசு அமைந்திட, தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டிட
மதத்தின் பெயரால் இந்தியாவை பிளவுபடுத்துவர்களை தடுத்திட, தமிழ் சொல் என்று சொல்லி தமிழ் மொழியை அழித்திட பார்ப்பவர்களை ஒழித்திட, மேன்மேலும் நமது உரிமைகளை காத்திட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வீட்டில் வெயில் இருக்குன்னு இருந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றும், உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்றும். வெறும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் வந்திருக்கு நீங்களே பாருங்க. நீங்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க, இந்த 10 ஆண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொன்னது ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஆனால் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இந்த வெற்றி பயணம் தொடர்ந்திட வேண்டும். இந்த வெற்றி பயணம் இந்தியாவில் ஆட்சி அமைத்திருப்பது எவ்வாறு 2004ஆம் ஆண்டு ஒரு சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த பிரதமரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ, அதே போல் இம்முறையும் 2024 மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த ஜனநாயக மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைந்த நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்கள் கையில் இருக்கிறது. தைரியமாக வாக்களியுங்கள், வெல்வோம். முதலமைச்சர் சொன்ன மாதிரி 40 out of 40 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளான ஒரு சேலஞ்சான ஒரு அதாவது கண்டிப்பாக சென்ற இடங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் பொய்களை நம்ப போவதில்லை. மதத்தால் எங்களை பிரிக்கிறவர்களை நாங்கள் நம்ப போவதில்லை. வெறும் பொய் பேசி ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் தங்களை பெரிதாக ஆக்கிக்கொண்டு பூதகரமாக ஆக்கி கொண்டவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் கூட்டு போகிறோம். நடைமுறையிலே எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசி கொண்டு வருவர்களுக்கு 8 முறை வந்திருக்கின்றார் பிரதமர். வெறுங்கையோடு வந்தார். அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு டஃப் கால் இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெற்றி வாய்ப்பு? சென்ற முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டும் இல்லை, தென் சென்னை மட்டும் இல்லை, வட சென்னை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 40 தொகுதியிலும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நரேட்டிவ் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? எங்களை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் இந்த தேர்தல். பிற கட்சிகள் நோட்டாவுடன் போட்டி போடுகிறார்கள். ஆனால் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்கள பூதகரமாக படிக்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.